செல்வச்சந்நிதி என்னும் புனித பதியிலே எழுந்தருளி அடியவர்களுக்கெல்லாம் அருள் பாலித்து கொண்டிருக்கின்ற முருகப்பெருமானுடைய திருவடிகளை மனதிலே நிறுத்தி கொண்டு இந்த சந்நிதியான் ஆசிரமத்தை மிகவும் சிறந்த முறையிலே நடாத்தி வருகின்ற எங்களுடைய வணக்கத்துக்குரிய ஐயா அவர்களுடைய திருவடிகளை பணிந்து கொண்டு இங்கே வருகை தந்திருக்கின்ற முருகப்பெருமானுடைய மீளா அடியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இன்றைய தினம் நாங்கள் இந்த நேரத்திலே வேலன் துணை வருவான் என்ற தலைப்பிலே சில சிந்தனைகளை சிந்திக்க இருக்கின்றோம். எங்களுடைய வாழ்விலே நாங்கள் மகிழ்ச்சியாகவும் உறுதியாகவும் வாழ வேண்டுமென்றால் எங்களுக்கு அந்த வேலவனுடைய துணை வேண்டும். இந்த வேலவன் சாதாரணமானவன் அல்ல, அவன் சிவனுடைய ஒரு அம்சமாக இந்த உலகத்திலே தோன்றியவன். உதித்தனன் உலகம் உய்ய என்று சொல்லப்படுகின்றது. அருவமும் உருவமாகி அநாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற சோதி புலம்பு அது ஓர் மேனியாகி கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் உய்ய. அப்ப இந்த இறைவனுடைய அந்த தோற்றம், அவருடைய அந்த அவதாரம் ஏனென்று சொன்னால், இந்த உலகத்திலே மனிதர்கள் உய்தி பெற வேண்டும். அரிது அரிது மானிடராதல் அரிது என்று சொல்லப்படுகின்றது. அத்தகைய அரிய மானிட பிறவியை எடுத்த நாங்கள் எங்களுடைய வாழ்விலே இந்த உலகத்திலே பெற வேண்டிய எல்லா வகையான பேறுகளையும் பெற்று அடுத்து மறமி என்று சொல்லப்படுகின்ற அந்த பேரின்ப வாழ்விலே நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால் அந்த முருகனுடைய திருவடிகளை நாங்கள் பெற்ற வேண்டும். ஏனென்றால் அந்த வேல் உண்டு வினை இல்லை என்று சொல்லப்படுகின்றது. யாரெல்லாம் அந்த வேலவனிடத்திலே சரணடைந்து என் செயலால் ஆவது ஒன்றில்லை இனி தெய்வமே யாவும் உன் செயல் என்று உணரப் பெற்றேன் என்று, இந்த ஆன்மீக வாழ்வு சமய வாழ்வு என்பது இப்படி அறியப்படுகின்ற விடயம் அல்ல, அது உணரப்படுகின்ற விடயம். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்துள். அப்ப அந்த உணர்வு நிலையை நாங்கள் எங்களுக்குள்ளே ஏற்படுத்துகின்ற போது அந்த இறைவனுடைய அருள் எங்களுக்கு கிடைத்து விடுகின்றது. அத்தகைய உயர்ந்த ஆற்றல் பொருந்தி அந்த சிவனிடமிருந்து இந்த உலகத்தை உய்விப்பதற்காக வந்தவர் முருகப்பெருமான். அந்த முருகனுடைய கையிலே இருக்கின்ற வேலானது வல்வினைகள் தொல்வினைகள் எல்லாவற்றையும் அழித்து எங்களுக்கு உயர்ந்த ஞானத்தை அளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அது ஞானவேல், வீரவேல், வச்சிரவேல், முருகவேல் என்று எத்தனையோ வகையிலே அந்த வேல் இருக்கின்றது. இந்த வேலினுடைய அடையாளம் எங்களுடைய வாழ்விலே இந்த அறிவு என்பது கூர்மையானதாக இருக்க வேண்டும், அது பரந்ததாக இருக்க வேண்டும், ஆழமானதாக இருக்க வேண்டும் என்ற தத்துவத்தை இந்த வேல் வெளிப்படுத்தி நிற்கின்றது. இந்த வேலிலே கூர்மையான பகுதி, நுனியிலே கூர்மையான பகுதி, எங்களுடைய அறிவு எப்பவும் கூர்மையானதாக இருக்க வேண்டும். இந்த வேல் அகன்று செல்கின்றது, அது எங்களுடைய அறிவு பரந்ததாக இருக்க வேண்டும். அந்த வேலுடைய தண்டு நீண்டு செல்கின்றது, எங்களுடைய அறிவு எப்பவும் ஆழமானதாக இருக்க வேண்டும். அறிந்தவன் துக்கப்படுவதில்லை என்று சொல்லப்படுகின்றது. அப்ப இந்த உலகத்திலே யாருக்கு துக்கம் என்றால் அறியாதவர்களுக்கு துக்கம். அப்ப எதை அறிந்தவர்களுக்கு துக்கம் இல்லை என்றால் அந்த இறைவனுடைய திருவடிகளை உணர்ந்தவர்களுக்கு துக்கம் இல்லை. மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுட்டேன் என்று மணிவாசகர் சொல்றார்.
மணிவாசகர் 32 வயதிலே அந்த சிவப்பேர் அடைந்தவர். திருவாசகத்தினுடைய முதற் பகுதி சிவபுராணம். அந்த சிவபுராணத்திலே 32வது வரி, மெய்யேயுன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன். இப்ப மணிவாசகர் அந்த இறைவனுடைய திருவடிகளை கண்டதனாலே உயர்ந்த பேறு பெற்றார். அப்ப இந்த உலகத்திலே நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ பல்வேறு தவறுகள், பிழைகள், குற்றங்களை செய்து விடுகின்றோம். என்ன பிழைகள், தவறுகள், குற்றங்கள் செய்திருந்தாலும் யாரெல்லாம் அந்த முருகக் கடவுளுடைய திருவடிகளை போய் பற்றுகிறார்களோ அவர்கள் தூய்மைப்படுத்தப்பட்டு மேலான பேரின்பத்துக்கு சென்று விடுகிறார்கள். தீயவை புரிந்தாரேனும் குமரவேள் திருமுன் உற்றால் தூயவராகி மேலை தொல்கதி அடைவார் என்கிறது கந்தபுராணம். அப்ப இந்த உலகத்திலே நாங்கள் தீமைகள், பாவங்கள் செய்துவிட்டோம் என்று அஞ்ச தேவையில்லையா? ஏனென்றால் அந்த முருகனுடைய திருவடிகளை நாங்கள் பற்றினால் போதும், அந்த பாவங்கள் எல்லாம் நீங்கிவிடும். அப்ப அருணகிரிநாதருடைய வரலாறு அதற்கு நல்ல எடுத்துக்காட்டு. ஆடும் பரிவேல் அணி சேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய். நாங்கள் இந்த உலகத்திலே இறைவனிடம் வேண்டுவதென்றால் எனக்கு பெரிய மாளிகை வேண்டும், பெரிய வாகனம் வேண்டும், நிறைய நகைகள் வேண்டும் என்றெல்லாம் கேட்போம். ஆனா இந்த உலக வாழ்க்கையிலே பல்வேறு துன்பங்களை அனுபவித்து முருகனுடைய திருவடிகளை அடைந்த இந்த அருணகிரிநாதர் என்ன கேட்கின்றார் என்றால், ஆடும் பரி வேல் அணி சேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய். எனக்கு வேறு ஒன்றுமே வேண்டாம் அப்பா, நான் கடைசி வரைக்கும் உன்னுடைய திருவடிகளை பாடிக்கொண்டிருக்க வேண்டும், அதற்கு எனக்கு அருளை தா என்று கேட்கின்றார். அந்த அருள் முருகனிடமிருந்து கிடைத்தமையினாலேதான் அவர் திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, கந்தர் அந்தாதி, வேல் விருத்தம், மயில் விருத்தம் என்று எத்தனையோ நூல்களை பாடியிருக்கின்றார். உலகத்திலே தமிழ் சந்தம் நிறைந்த நூல் என்றால் அது திருப்புகழ். அந்த திருப்புகழை பாடியவர் அருணகிரிநாதர். அப்ப அருணகிரிநாதர் உலக வாழ்க்கையில் எவ்வளவு துன்பங்கள், குற்றங்களை செய்திருந்தாலும் இந்த முருகனுடைய அருள் ஒரு கட்டத்திலே கிடைத்திருக்கின்றார். அப்ப யாரெல்லாம் முருகனை நோக்கி சரணடைகிறார்களோ அவர்களுக்கு அந்த இறைவனுடைய அருள் கிடைக்கின்றது. அங்கே மணிவாசகர் மிகவும் அழகாக சொல்லுவார், அன்றே எந்த ஆவியும் உடலும் உடைமை எல்லாம் குன்றே அணியாய் ஆட்கொண்ட போது கொண்டிலையோ, இன்று ஓர் இடையூறு எனக்குண்டோ, நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகம். அது ஒரு பெரிய ஒரு பிரபக்தி நிலை, பூரண சரணாகதி என்று சொல்லுவோம். எங்களை இறைவனிடத்தில் நாங்கள் கொண்டே முழுமையாக ஒப்படைத்து விட்டோம் என்றால் அந்த இறைவன் ஒவ்வொரு கணமும் எங்களுக்கு அருள் புரிவான். அதற்கு பூரண நம்பிக்கை எங்களுக்கு வேண்டும். இந்த கடவுள் வழிபாட்டிலே முக்கியம் என்னென்றால் பூரண நம்பிக்கை, முழுமையாக இறைவனை நம்ப வேண்டும். இந்த முருகன் என்னை காப்பாற்றுவாரோ இல்லையோ என்று நாங்கள் ஐயத்தோடு இருந்தோம் என்றால் அவர் எங்களை இடம் பெறவே மாட்டார். அப்ப யாரெல்லாம் பூரணமாக இறைவனிடத்திலே பக்தி கொள்கிறார்களோ அவர்களை இறைவன் காப்பாற்றுகின்றான். அந்த பக்தி எப்படி இருக்க வேண்டும் என்று அருளாளர்கள் சொல்லி இருக்கிறார்கள். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார். அப்ப இறைவனிடம் நாங்கள் பாடுவதல்ல, ஓதுவது. அந்த ஓதுகின்ற போது எப்படி ஓத வேண்டும் என்றால் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓத வேண்டும். அந்த இறைவனிடத்திலே கொண்ட அன்பின் காரணமாக எங்களுடைய கண்ணிலே இருந்து அந்த ஆனந்த கண்ணீர் வர வேண்டும். கண்ணில் ஆனந்த அருவி நீர் சொரிய கைமலர் உச்சி மேல் குவித்து பண்ணினார் அதிவரம் பதிகம் பாடினார் பரவினார் பணிந்தார். அங்கே மணிவாசகரும் சொல்றார், மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்துன் விரையார் கலர்க்கென்
கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி உள்ளம் வெதும்பி. அப்ப உள்ளம் வெதும்பி கண்ணீர் ததும்ப வேண்டும் இறைவனிடம். நாங்கள் யார் யாரெல்லாம் இறைவனிடம் உண்மையான அன்பு கொண்டு எதை கேட்கிறோமோ அந்த அளவையும் அளிக்கக்கூடியவர் இறைவன். அந்த இறைவனுடைய தோற்றமாக இருக்கக்கூடிய முருகன் யாம் இருக்க பயமேன் என்று சொல்றார். அந்த முருகன் இருக்கக்கூடியதாக நாங்கள் ஒன்றுக்குமே பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் அவன் எல்லாவற்றையும் தரக்கூடிய ஆற்றல் பொருந்தியவன். அங்கே முருகன் என்றாலே அழகன். அப்ப அழகை கேட்பவர்களுக்கு அழகனாக இருக்கின்றான். இளமே குமரன் என்று சொல்லப்படுகின்றது. குமரன் என்றால் அவன் இளையவன். அப்ப இளமையை கேட்பவர்களுக்கு குமரனாக இருக்கின்றான். அங்கே அவனை ஞான பண்டிதன் என்று சொல்லுகின்றோம். அறிவை கேட்பவர்களுக்கு அவன் ஞான பண்டிதனாக இருக்கின்றான். உயர்ந்த வீரத்தை வலிமையை கேட்பவர்களுக்கு அவன் தேவ சேனாதிபதியாக இருக்கின்றான். அப்ப முருகன் அழகனாக, குமரனாக, ஞான பண்டிதனாக, தேவ சேனாதிபதியாக நாங்கள் என்ன கேட்கிறோமோ அந்த நிலையிலே வந்து அங்கே அருள் புரிகின்றான். யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி ஆங்கே மாதொரு பாகனர் தாம் வருவார் என்று சிவஞான சித்தியார் சொல்றார். அந்த சிவனுடைய அம்சமாக இருக்கக்கூடிய இந்த முருக கடவுள் எங்களுக்கு அருள் புரிவதற்காக 6 முகங்களை தாங்கி இருக்கின்றான். ஏறு மயில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசனோடு ஞான மொழி பேசும் முகம் ஒன்று, கூறும் அடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று, குன்றுருக வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரனை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று. அப்ப உலகத்தவர்களுக்கு அருள் புரிவதற்காக இறைவன் 6 முகங்களை பெற்றிருக்கிறான். 6 முகங்கள் என்றால் அவை சாதாரண முகங்கள் அல்ல. சிவனுடைய 5 முகமும் சக்தியினுடைய 1 முகமும் சேர்ந்தது அந்த 6 முகம். ஈசானம், தத்புருஷம், வாமதேவம், அகோரம், சத்தியோயாதம் என்று சொல்லப்படுகின்ற அந்த சிவனுடைய பஞ்ச முகங்களோடு சக்தியினுடைய அதோ முகமும் சேர்ந்தான் இந்த 6 முக கடவுள் வந்திருக்கிறார். அப்ப அந்த 6 முகங்களோடு இருந்து உலகிற்கு ஒளி வழங்குகிறார். இல்லறத்தவர்களுக்கு அருள் புரிகின்றார். அறிஞர்களுக்கு நூற்பொருள் விளக்கம் செய்கின்றார். அந்தணர்களுக்கு வேள்வி காத்து கொடுக்கின்றார். அப்ப இப்படி 6 முகங்களும் 6 வகையானோருக்கு அருள் புரிகின்ற தொழிலை கொண்டிருக்கின்றது. அப்ப நாங்கள் ஏன் முருகக் கடவுளை வழிபடுகிறோம் என்றால் நாங்களும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், இந்த உலகத்திலே மற்றவர்களும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இந்த சமயம், கடவுள் வழிபாடு என்பதெல்லாம் ஒரு காலத்திலே ஏன் தோன்றி இருக்கிறது என்றால் இந்த மனிதன் அமைதியாக இருக்க வேண்டும், நிம்மதியாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் இறைவனை நேரே காண முடியாது. இறைவனுடைய வடிவத்திலே இந்த மனிதர்களை காணுகின்றோம். அங்கே சுவாமி விவேகானந்தர் சொல்லுகின்றார், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தெய்வீகம் இருக்கின்றது. அந்த தெய்வீகத்தை உணர்வதுதான் சமயம் வழிபாடு. அப்ப எங்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த தெய்வ நிலையை நாங்கள் உணர வேண்டும். அதற்கு மற்றவர்களுடைய உணர்வுகளை நாங்கள் மதிக்க வேண்டும், மற்ற மனிதர்களை நாங்கள் மதிக்க வேண்டும். அப்படி மதிக்கின்ற போதுதான் எங்களுக்கு அந்த கடவுளுடைய அருள் கிடைத்து விடுகின்றது. எவ்வுயிரும் என்னுயிர் போல் எண்ணி இறங்க நின் தெய்வ அருட்கருணை செய்வாய் பராபரமே. இங்கு தாய்மானவர் மிகவும் அழகாக சொல்லுகின்றார், எவ்வுயிரும் என்னுயிர் போல் எண்ணி இறங்கவும் நின் தெய்வ அருட்கருணை செய்வாய் பராபரமே. இது ஆன்மநேயம். உலகத்திலே உள்ள ஒவ்வொரு உயிர்களிடத்திலும் நாங்கள் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பது இந்த பாடலுடைய பொருள். யாவரும் இன்பிற்றிருக்க நினைப்பதுவே அல்லால் வேறொன்றும் அறியேன் பராபரமே. யாவரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லால்
வேறொன்றும் அறியேன் பராவரமே என்று சொல்லுகிறார். இது மனிதநேயம். அப்ப மனிதநேயம் என்பது மனிதர்களிடத்திலே கொள்ளுகின்ற அன்பு. ஆன்மநேயம் என்றால் அதற்கு ஒருபடி மேலே போய் இந்த மனிதர்கள் எல்லா உயிர்களிடத்திலும் கொள்ளுகின்ற அன்பு. அப்ப நாங்கள் முதலாவது எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு கொள்ளாவிட்டாலும் எங்களுடைய வடிவிலே இருக்கின்ற இந்த மனிதர்களிடத்திலே அன்பு கொள்ள வேண்டும். அன்பும் சிவமும் இரண்டு என்பர் அறிவிலார். அப்ப அன்பு வேறு, சிவம் வேறு அல்ல. அன்புதான் சிவம். நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி என்றது திருவாசகம். அப்ப நாங்கள் ஒவ்வொருவரிடத்திலும் உண்மையான அன்பு கொண்டு வழிபட வேண்டும். அப்ப அந்த மனிதர்களை அன்பு கொண்டு மதிக்கின்ற போது, மற்றவர்களுக்கு நாங்கள் உதவுகின்ற போது, நாங்கள் கடவுள் என்ற நிலைக்கு உயர்த்தப்படுகின்றோம். இன்றைக்கு நாங்கள் ஏன் 63 நாயன்மார்களை கடவுள் என்று போற்றுகின்றோம் என்றால், அவர்கள் மனித பணிகள் செய்து அந்த இறை பணியை மக்கள் பணியாக செய்தவர்கள், மக்கள் சேவையை மகேசன் சேவையாக செய்தவர்கள். அதனாலேதான் அவர்களை இன்று நாங்கள் தெய்வம் என்ற நிலையிலே குருபூசை கொண்டாடுகின்றோம். மண்ணினிற் பிறந்தார் பெரும் பயன் மதிசூடும் அன்னலார் அடியார் தமை அமுது செய்வித்தல் கண்ணினால் அவர் விழா நல் விழா கண்டு இன்புறுதல். அப்ப அவர்களுடைய அந்த நல்ல விழாவை கண்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஏனென்றால் அவர்கள் தங்களுக்காக வாழாமலுக்கு இந்த சமூகத்துக்காக வாழ்ந்தவர்கள். அப்ப இந்த இடத்திலே நான் ஒரு கதையை சிந்திக்கின்றேன். ஒரு ஆலயத்திலே பூசை ஆரம்பமாவதற்கான அந்த ஆயத்த மணி ஒலிக்கின்றது. இந்த ஆலயத்துக்கு வெளியே நின்றவர்கள் எல்லோரும் அங்கே ஓடுகிறார்கள். எங்கே ஓடுகிறார்கள் என்றால், சுவாமிக்கு பூசை தொடங்க போகிறது, உள்ளுக்கு போகும். அப்ப இந்த நேரத்திலே ஆலயத்தினுடைய அந்த வாசலிலே ஒரு கண் தெரியாத குருட்டு பிச்சைக்காரன், ஒரு பிச்சைக்காரன், அவனுக்கு கண் தெரியாது, கையிலே ஒரு சில்லறைகள் நிரம்பி அந்த தட்டோடு நின்று பிச்சை எடுத்துக்கொண்டு நிற்கிறான். அப்படி ஓடிக்கொண்டிருந்தவர்களிலே ஒருவர் அவனுடைய அந்த பிச்சை தட்டை தட்டி விழுத்தி விட்டார். ஏனென்றால் அங்கே கோயிலுக்குள்ளே ஓட வேண்டும், பூசை பார்க்க வேண்டும். அப்ப உடனே அந்த தட்டிலே இருந்த சில்லறைகள் எல்லாம் சிதறிவிட்டார். இவனுக்கு கண் தெரியாது. அப்ப இவன் சில்லறைகளை நிலத்திலே கையை வைத்து தேடுகின்றான். அந்த நேரம் பார்த்து ஒரு ஆசிரியர் அங்கே வார். அப்ப அவர் நின்று பார்த்தார். இவனுக்கு கண் தெரியாத சில்லறைகள் எல்லாம் யாரோ தட்டி விழுத்தி விட்டார். சரி, அப்ப எல்லா சில்லறைகளையும் எடுத்து அந்த தட்டிலே போட்டு விட்டார். போட்டு அவனிடம் கொடுத்தார். அப்பொழுது அவன் இந்த ஆசிரியருடைய காலை பிடித்து வைத்திருக்கிறான், விடுகிறான். என்ன சொல்றான்டா, கடவுளே கடவுளே என்று காலை பிடித்து கொண்டு நிற்கிறான். அப்ப ஆசிரியர் சொன்னார், நான் கடவுள் இல்லையப்பா, நான் கும்பிடுவதற்காக வந்தேன். இல்லை இல்லை, நீங்கள் தான் கடவுள், இல்லை நீங்கள் தான் கடவுள். அடிவன் காலை விடுறான். ஆசிரியர் கேட்டார், ஏன் நீ என்ன கடவுள்னு சொல்ற? இல்ல, சின்ன வகுப்பில் எனக்கு என்னுடைய ஆசிரியர் சொல்லி தந்தவர். என்ன சொல்லி தந்தவர்? உனக்கு ஆபத்து வருகின்ற நேரத்திலே கடவுள் உனக்கு வந்து உதவி செய்வார். அப்ப உனக்கு ஆபத்து வருகின்ற நேரத்திலே கடவுள் உனக்கு வந்து உதவி செய்வார். இப்ப நீங்கள் எனக்கு உதவி செய்திருக்கிறீர்கள், ஆகவே நீங்கள் தான் கடவுள். அப்ப இந்த கதையை நாங்கள் ஆழமா சிந்தித்தோம் என்றால், யாரெல்லாம் மனிதர்களுக்கு ஆபத்தில் உதவுகிறார்களோ அவர்கள் கடவுள் என்ற நிலைக்கு உயர்த்தப்படுகிறார். இன்றைக்கு நாங்கள் எத்தனையோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மனிதர்கள் வாழ்ந்து மறைந்து போகிறார்கள். அதிலே சமூகத்துக்காக, மற்றவர்களுக்காக, மற்றவர்களுடைய மகிழ்ச்சிக்காக யாரெல்லாம் வாழ்ந்தார்களோ அவர்களை மட்டும் நாங்கள் போற்றுகிறோம். அப்ப இன்றைக்கு ஏன் அருணகிரிநாதரை நாங்கள் போற்றுகிறோம்? சுவாமி விவேகானந்தரை நாங்கள் ஏன் போற்றுகின்றோம்? ஸ்ரீ ராமகிருஷ்ணரை ஏன் போற்றுகின்றோம்? இவர்கள் எல்லோரும்
தங்களுக்காக வாழாமலுக்கு மற்றவர்களுக்காக, சமூகத்துக்காக வாழ்ந்தவர்கள். அப்ப நாங்கள் முழுமையாக மற்றவர்களுக்காக வாழ முடியாவிட்டாலும் மற்றவர்களையும் மனிதர்களாக மதித்து, மற்றவர்களுடைய உணர்வுகளை மதித்து, மற்றவர்களுக்கு உபத்திரவம் கொடுக்காமல் இருப்பதே மிகப்பெரிய வழிபாடு. இப்ப வழிபாடு என்றாலே எங்களுடைய எண்ணங்களை வழிபடுத்தல் என்று சொல்லப்படுகிறது. எங்களுக்குள்ளே இருக்கிற எண்ணங்களை வழிபடுத்தல் வழிபாடு. எண்ணங்கள் சாதாரணமானவை அல்ல. ஒரு நாளைக்கு ஒரு 24 மணத்தியாலத்திலே எங்களுக்கு 60,000 எண்ணங்கள் வருகிறது. இப்ப நான் இங்கே பேசிக்கொண்டிருக்கிறேன். ஒரு யோசிக்கிறார், எத்தனை மணிக்கு பிரசங்கம் முடியும், அன்னதானம் எத்தனை மணிக்கு கொடுப்பாங்க, இன்றைக்கு வீட்டை எப்போ போறது, போய்க்கு என்ன வேண்டி கொண்டு போறது. இவர் யோசிக்கிறார், பின்னேரம் இந்த வேலை கிடக்க அதை முடிக்கும். அப்ப நாங்கள் உடலை சும்மா வைத்திருக்கலாம், மனதை சும்மா வைத்திருத்தல் என்பது கஷ்டம். அங்கே அருணகிரிநாதர் கந்தர் அனுபூதியில 12வது பாடல்ல சொல்லுகிறார், செம்மான் மகளை திருடும் திருடன், பெம்மான் முருகன் பிறவான் இறவான், சும்மா இரு சொல்லற என்றலுமே மற்றொன்றும் அறிந்த. மனதை சும்மா இரண்டு கேட்கிறார் அருணகிரிநாதர். உடலை சும்மா வைத்திருக்கலாம், சும்மா பேசாம இரண்டா இருக்கும். ஆனா மனம் சும்மா இருக்கா. அந்த மனதை ஒருநிலைப்படுத்துவது என்பது மிகப்பெரிய விடயம். அப்ப அந்த மனதை ஒருநிலைப்படுத்தி அதிலே எழுகின்ற எண்ணங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் இறைவனை நோக்கி செலுத்த வேண்டும். வழிபாடு என்றால் வழிப்படுத்தல். இந்த எண்ணங்கள் அங்கேயும் இங்கேயும் எல்லா பக்கமும் ஓடிக்கொண்டிருக்கும். அப்படி ஓடிக்கொண்டிருக்கிற அந்த எண்ணங்களை இறைவனை நோக்கி வழிப்படுத்துவதுதான் வழிபாடு. அப்ப எண்ணங்கள் தூய்மை பெற வேண்டும். எண்ணங்கள் தூய்மை பெறுகின்ற போது எங்களுடைய வார்த்தைகள் தூய்மை பெறும். ஏனென்றால் அந்த எண்ணங்கள்ல இருந்தால் வார்த்தைகள் வருகின்றது. நாங்கள் சொல்லுகின்ற சொற்கள் எங்களுக்கும் இன்பம் பயக்க வேண்டும், மற்றவர்களுக்கும் இன்பம் பயக்க வேண்டும். சொல்லில் இன்பம் வேண்டுமடா என்று சொன்னான் பாரதி. சொல்லில் இன்பம் வேண்டும். திருமூலர் அழகாக சொன்னார், யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரைதானே. மற்றவர்களுக்கு நாங்கள் எப்பொழுதுமே இனிய உரைகளை பேச வேண்டும். அப்ப அந்த நிலையிலே எங்களுடைய எண்ணம், சொல், அடுத்தது செயல். எண்ணத்திலே என்ன இருக்கிறதோ அதான் செயலிலே வருகின்றது. அப்ப நாங்கள் எப்பொழுதும் எங்களுடைய எண்ணங்களை கவனித்துக் கொண்டிருக்கின்ற போது வார்த்தைகள் தூய்மை பெறும், செயல்கள் தூய்மை பெறும். எங்களுக்கு வருகின்ற எண்ணங்கள் புலியாக இருந்தால், தீயதாக இருந்தால் அது எங்களை மட்டும் பாதிக்கும் என்று நாங்கள் எடுக்கக்கூடாது. எங்களை சார்ந்தவர்களையும் அது பாதிக்கும். எங்களுக்கு நல்ல எண்ணங்கள் இருந்தால் அது எங்களை சார்ந்தவர்களையும் சென்றடையும். இப்ப இதற்கு ஒரு சிறிய கதையை நான் இந்த இடத்திலே சிந்திக்கிறேன். இப்ப ஒரு ஊரிலே ஒரு கள்வன் இருக்கின்றான். அதே ஊரிலே ஒரு முனிவரும் இருக்கிறார். இந்த கள்வனுக்கும் முனிவனுக்கும் எண்ணங்கள் ஒன்றுபடாது. இந்த கள்வனுடைய எண்ணங்கள் என்னவாக இருக்கும்? இன்றைக்கு யாருடைய சங்கிலியா இருக்கலாம், யாருடைய மோட்டர் சைக்கிளை திருடி கொண்டு விடலாம், இரவு யாருடைய வீட்டிலே இறங்கலாம். இதுதான் கள்வனுடைய எண்ணங்கள். முனிவருடைய எண்ணங்கள் என்னவாக இருக்கும் என்றால், இந்த உலகத்திலே எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், எல்லோரும் இன்பமாக இருக்க வேண்டும், ஒருவருக்கும் ஒரு தீமையும் ஏற்படக்கூடாது, ஒவ்வொருவருக்குள்ளேயும் கடவுள் இருக்கிறார். இது முனிவருடைய எண்ணம். அப்ப இப்படி இருக்கேக்கு அந்த கள்வன் இந்த முனிவரை தன்னுடைய வீட்டுக்கு விருந்துக்கு அழைத்தான். பொருத்தமே இல்லை, ஆனா விருந்துக்கு அழைக்கிறான். முனிவரை நீ வாங்கோ, வந்து சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொன்ன. அப்ப முனிவரும் இந்த கள்வனுடைய வீட்டுக்கு சென்று நன்றாக சாப்பிட்டார். இப்ப மாலை நேரம் வந்து விட்டது. இப்ப முனிவர் வீட்டுக்கு போவோம், அதுக்கு முதல் முகத்தை கழுவோம் என்று கள்வனுடைய கிணற்றடிக்கு போற.
இந்த கிணற்றடியில் பார்த்தா நெல் ஒரு தங்க சங்கிலி ஒன்று மினுங்கி கொண்டு கிடாது. தங்கமண்டா பெரிய வில்லதான். அப்போ முனிவர் ஒரு காலமே அப்படி ஒரு எண்ணம் பாறையில் நான் பார்த்தேன். அங்கால அஞ்சால பார்த்துட்டு தங்க சங்கிலியை எடுத்து ஒழிச்சு போட்டேன். யார் எடுத்தது? முனிவர். யாருடைய வீட்டில்? கள்வனுடைய வீட்டையே களவெடுத்தார் முனிவர். எடுத்து மறைத்து கொண்டு போட்டார். இப்ப 3 நாட்கள் கழித்து திரும்ப அந்த முனிவர் கள்வனிடம் கொண்டு வந்து சங்கிலியை கொடுத்தார். இப்ப இந்த கள்வனுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். என்ன ஆச்சரியம்? நான் கள்ளன் களவெடுக்கலாம், நீ முனிவன், நீ ஏன் களவெடுத்த? இப்ப கேட்ட. அதற்கு முனிவர் சொன்னார், ஒன்றுமில்லையப்பா, உண்ட சாப்பாட்டை சாப்பிட்டதன் பிற்பாடு எனக்கு அந்த களவெடுக்க வேணும் என்ற எண்ணம் திரும்ப திரும்ப வந்து கொண்டிருந்த. பின்ன உண்மையா நடந்துட்டது. இந்த கள்வன் என்ன நோக்கத்தோட உணவை சமைத்திருப்பான்? அப்படியே பானியை வைக்க உள்ள வைக்க இன்றைக்கு ஆட்டோக்கிட்ட போய் இறங்குவோம், அரிசியை போடுங்க, அந்த சங்கிலி அறுத்தா இவ்வளவு காசு கிடைக்கும், பிறகு கஞ்சியை வடிக்க இதில் எனக்கு இவ்வளவு வரும். இப்ப கள்ள எண்ணம் அந்தளவும் அந்த சாப்பாட்டுக்குள்ளே போய்விட்டது. அப்ப இந்த சாப்பாட்டை நல்ல எண்ணமுடைய முனிவர் சாப்பிட்டுட்டார். இப்ப என்ன? அந்த சாப்பாடு போய் அவருடைய உடலை தாக்கிட்டது. உணர்வுகளுக்கும் உணவுக்கும் இடையே தொடர்பு இருக்கு. அப்ப இந்த 3 நாள் கழித்து ஏன் அவர் கொண்டு வந்து சங்கிலியை கொடுத்தார்? அந்த உணவின் தன்மை இல்லாம போட்டது. இப்ப முனிவர் தூய்மை பெற்றுட்டார். அந்த உணவு எல்லாம் சமைச்சு இல்லாம போட்டு அது தன்மை. இப்ப இது ஒரு சிறிய கதை. இந்த கதையில இருந்து நாங்கள் என்னத்தை விளங்கிக் கொள்றோம் என்றால், நாங்கள் எண்ணுகின்ற எண்ணங்களுக்கு வலிமை இருக்கின்றது. அந்த எண்ணங்கள் எங்களை மட்டும் பாதிக்கும் என்று நாங்கள் நினைக்க கூடாது. எங்களை சூழ்ந்திருப்பவர்களையும் அந்த எண்ணங்கள் பாதிக்கும். அதனாலேதான் அந்த காலத்திலே சொன்னார்கள், நல்லாரை காண்பதும் நன்று, நல்லவர்களை காணுறது நல்லது, தீயாரை காண்பதும் தீது. அப்ப தீயவர்களை கண்டால் அது எங்களுக்கு தீமை வரும். அப்ப இந்த நிலையிலே நாங்கள் எங்களுடைய எண்ணங்களை ஒழுங்குபடுத்த வேண்டும், எங்களுடைய செயல்களை ஒழுங்குபடுத்த வேண்டும். அப்படி ஒழுங்குபடுத்துகின்ற போதுதான் அது எங்களுக்கும் சமூகத்துக்கும் பயன்பாடுடையதாக அமையும். அதான் ஒரு புத்தகத்திலே எழுதியிருந்த வாழ்வின் அர்த்தம் என்றால் என்ன, நாங்கள் பிறந்த இந்த வாழ்வினுடைய அர்த்தம் என்ன, எங்களுடைய கனவேருக்கு தெரியாது. எங்களுடைய வாழ்வின் அர்த்தம் என்ன, நாங்கள் ஏன் இந்த உலகத்தில் பிறந்தோம்? அதற்கு ஒரு அறிஞர் சொன்னார், நான் வாழ்ந்த காலப்பகுதியிலே என்னால் இந்த உலகத்தில் எத்தனை பேர் மகிழ்ச்சியாக இருந்தார்களோ அதுதான் என்னுடைய வாழ்வின் அர்த்தம். இன்றைக்கு நாங்கள் தெரிஞ்சு கொள்கிறோம், நான் வாழ்ந்த காலப்பகுதியில் இந்த உலகத்தில் எத்தனை பேர் மகிழ்ச்சியாக இருந்தார்களோ அதுதான் என்னுடைய வாழ்வின் அர்த்தம் என்று சொல்லப்படுகின்றது. அப்ப நாங்கள் இந்த உலகத்திலே பிறப்படுத்திருக்கிறோம் என்றால் மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும், துக்கப்படுத்தக்கூடாது, மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எங்களுடைய நாவலர் பெருமான் மிகவும் அழகாக சொன்னார், இந்த சரீரம் நமக்கு கிடைத்தது இறைவனை வழிபட்டு முக்தி இன்பம் பெறும் பொருட்டேயாம். இந்த உடலை நாங்கள் ஏன் பெற்றுக்கொண்டோம் என்றால் இறைவனை வழிபட்டு முக்தி இன்பம் பெற வேண்டும், அந்த இறைவனுடைய திருவடிகளை போற்ற வேண்டும். அதான் மிகப்பெரிய பேர். அங்கே அப்பர் சுவாமிகள் சொன்னார், குனித்த உருவமும் கொவ்வை செவ்வாயிற் குமன் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெண்ணேறும் இனித்த முடிய எடுத்த பொற்பாதமும் காண பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தில்.
மற்றவர்கள் மனித பிறவி வேண்டாம் என்று சொன்னார்கள். அப்பர் சுவாமிகள் மனித பிறவி வேண்டும் என்று சொல்றார். ஏன் வேண்டும் என்றால், இனித்த முடிய எடுத்த பொற்பாதம் காண பெற்றார். அந்த நடராஜ பெருமானுடைய திருவடிகளை காணுகின்ற பேறு எனக்கு கிடைத்தால் நான் மீண்டும் மீண்டும் இந்த உலகத்திலே மனிதனாக பிறக்க விரும்புகிறேன் என்று சொல்றேன். ஒரு வித்தியாசமான சிந்தனை. அப்ப இந்த நிலையிலே நாங்கள் வாழுகின்ற இந்த வாழ்க்கை நிலையற்ற வாழ்க்கை. எங்களுக்கு எப்பொழுது இந்த உலகத்தை விட்டு பிரிவோம் என்பது தெரியாது. இதுதான் இந்த வாழ்வினுடைய மிகப்பெரிய ரகசியம். நாளைக்கு பிரியலாம், வாரக்கிழமை பிரியலாம், வார வருஷம், 20 வருஷம், 10 வருடம், எத்தனையோ வருடம். அப்ப அதனாலே நாங்கள் வாழுகின்ற கால பகுதியை ஒரு ஆன்மீகம் சார்ந்த, வழிபாடு சார்ந்த, இறைவன் சார்ந்த